Um, Hi, hello viewers. Very warm welcome to the World of Education channel. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோவில் ஃபிசிக்ஸில் இன்னைக்கு செகண்ட் வீடியோ. ஸோ ஃபிசிக்ஸ் அப்படின்ட்டு ஃபிசிக்ஸ் சீரீஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு இன்னைக்கு வீடியோ வந்துட்டு செகண்ட் வீடியோ. ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் ரெயின்போ அப்படின்றத இன்னைக்கான டாபிக். ஸோ இது தான் வந்துட்டு இது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதாவது ரெயின்போஸ் வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது, தென் டைப்ஸ் ஆஃப் ரெயின்போஸ், ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க ஃபிசிக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் வந்துட்டு இதுக்கு பின்னாடி இருக்க ஃபுல் ஃபிசிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஓகே ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு எப்படி ரெயின்போஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற நாலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஓகே நம்ம இப்போ வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபார்மேஷன் ஆஃப் ரெயின்போ என்ன அப்படின்னா, ஸோ எப்படி வந்து ரெயின்போஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றதான் வந்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்க ஃபிசிக்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் ரெயின்போஸை பொறுத்தவரையில் வந்துட்டு ஜென்ரலாக சொல்லணும்னா எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ரெயின்போஸ் நம்ம மோஸ்ட்டாக வந்துட்டு மழை நேரங்களில் பார்ப்போம் இல்லையா. அதே மாதிரி உயரமான இடங்களில் பார்க்க முடியும். மலைப்பகுதிகளில் வந்துட்டு ரெயின்போஸ் தெரியும் மழை நேரங்களில். ஓகே, மழை நேரங்களில் தெரியும். அண்ட் மற்ற நேரங்களில் தெரியுமா அப்படின்னு பார்த்தோன்னா தெரிகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஈவன் அட்மாஸ்பியரில் கூட கொஞ்சம் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அதிகமாகவும் கொஞ்சம் பனிக்கட்டிகளாக இருக்கிற இடமா இருந்தது அப்படின்னா, ஸோ ஏன் அப்படின்னா அந்த கட்டத்தில் மேகங்கள் நிறைய இருந்ததுன்னா வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் ஒருவேளை அது வந்து ரொம்பவே ரேர் தான். ஓகே, ரெயின்போ ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, பட் ஆனால் மழை நேரங்களில் தான் வந்துட்டு அதிகபட்சம் 99% பார்க்க முடியும். ஓகே, ரெயின்போவை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரெயின்போனா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இதில் கொடுத்துருக்க மாதிரி, ஸோ த ஆர்க் ஆஃப் கலர்ஸ் ஃபார்ம்ட் இன் த ஸ்கை இன் சர்டன் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஸோ என்ன அப்படின்னா ஆர்க் அப்படின்னு நமக்கு தெரியல. ஒரு சர்க்கிளில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சர்க்கிளில் ஒரு கர்வ்டு சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு பேர் தான் ஆர்க். ரெயின்போ வந்து எல்லாரும் பார்த்துருப்போம். ரெயின்போ பார்த்தீங்கன்னா என்ன ஷேப்பில், ஆர்க் ஷேப்பில். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா பேரபோலா ஷேப்பில் இருக்கும் இல்லையா, ஹாஃப் சர்க்கிள். ஓகே, ஸோ அதே தான், அதை தான் வந்துட்டு இங்கே ஆர்க்குன்னு வந்துட்டு மீன் பண்ணுறாங்க. ஸோ ஃபார்ம்ட் இன் த ஸ்கை இன் சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ இங்கே சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்றும் இல்லை. இப்போ சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படின்றது அர்த்தம். ஸோ சர்டன் சர்க்கம்ஸ்டன்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ அந்த ஆர்க் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் அந்த கர்வ்டு லென்த்தை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது அர்த்தம். அதாவது அந்த சர்க்கிளில் இருக்கிற கர்வேச்சர் மாதிரியே இதுவும் வந்துட்டு அந்த கர்வ்டு பார்த்த ஒரு சர்டன் டிஸ்டன்ஸுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகே, தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எதனால் இந்த ரெயின்போஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. காஸ்ட் பை த ரிஃப்ராக்ஷன் அண்ட் டிஸ்பர்ஷன் ஆஃப் த சன்லைட் அண்ட் பை த ரெயின் ஆர் அதர் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இன் த அட்மாஸ்பியர். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா ரிஃப்ராக்ஷன், டிஸ்பர்ஷன், இந்த ரெண்டு ஃபினாமினா வந்துட்டு ரொம்பவே முக்கியம். மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த ரெண்டு ஃபினாமினாவில் மட்டும்தான் வந்துட்டு என்னன்னா ரெயின்போ வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ரெயின்போ ஃபார்மேஷனில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பர்ஷன் நடக்கும், ரிஃப்ராக்ஷன் நடக்கும். இப்போ வேறு எந்த ஃபினாமினா நடக்காதா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி கிடையாது. ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ அதுவும் எப்படி நடக்கும் அப்படின்றத அடுத்தது ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ரெயின்போ இஸ் ஒன் ஆஃப் த ஆப்டிக்கல் ஃபினாமினா தட் ஹேப்பன்ஸ் இன் த அட்மாஸ்பியர் நேச்சுரலி அப்படின்னா, ஸோ அது ஒரு ஆப்டிக்கல் ஃபினாமினா தான். ஸோ இதை வந்து பார்த்தாலே தெரியும். ஸோ என்ன அப்படின்னா லைட்டை பேஸ் பண்ணி ஒரு ஃபினாமினா தான் வந்துட்டு இந்த ரெயின்போ அப்படின்றது. ஸோ இது வந்துட்டு அட்மாஸ்பியரில் நேச்சராகவே உருவாகிற ஒன்று தான், நம்ம ஹியூமன் மேடாக உருவாக்கல. ஓகே, ஸோ வி கேன் see it at mountain range or when it is cloudy or when it is raining and rising of sun. ஸோ என்ன அப்படின்னா சன்ரைஸ் அப்போவும் ரெய்னிங் அண்டு மலைப்பகுதிகளில் தென் மேகமூட்டம் அதிகமாக இருக்கிற இந்த மாதிரி நேரங்களில் ரெயின்போ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுதான் வந்துட்டு ஷேப் ஆஃப் த ரெயின்போ போட்டிருக்கு இல்லையா. ஸோ ரெயின்போ வந்து என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்றது போட்டிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு பிக் செகண்ட் பிக் ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்போவோட பிக்ஸ் தான் வந்துட்டு போட்டிருக்கு. ஸோ இது இப்படி தான் வந்துட்டு ரெயின்போ பார்க்குறக்கும். ஸோ ரெயின்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகான இமேஜ். இங்கே ரைட் சைடில் இருக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா மலைப்பகுதிகளில் மேலே வந்துட்டு அப்படியே ஒரு ஆர்க் மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா பேராஷூட்டில் பறந்துட்டு இருக்காங்க. அவங்க பறக்கிற ரீஜனுக்கு கீழே வந்துட்டு என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா ரெயின்போ வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிக் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே தெரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ கீழே வந்துட்டு ரெயின்போ இருக்கிறது தெரியுதா, இதுதான் வந்துட்டு ரெயின்போ. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு டாப் வியூலேருந்து பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சர்க்கிள் மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக வந்து பேராபோலா தான். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்துட்டு ரெயின்போட பிக். ஸோ அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எப்படி வந்து ரெயின்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ rainbow is formed when white light is separates into the different colors on entering into the raindrop due to dispersion, causing the light to be refracted less than blue light. Okay, ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒயிட் லைட் வந்துட்டு ஒரு வாட்டர் ட்ராப்லெட் இருக்கு இல்லையா, ஒரு வாட்டர் ட்ராப்லெட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணும்போது அது வந்துட்டு 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸாக பிரியுது. இந்த ஃபினாமினாக்கு பேர் என்ன அப்படின்னா டிஸ்பர்ஷன் அப்படின்ற அர்த்தம். நமக்கு டிஸ்பர்ஷனாக ஜென்ரலாக தெரியும் இல்லையா, ஒரு லைட்டை வந்துட்டு சின்ன சின்ன சப் சீக்வன்சஸாக பிரித்தோம், அதாவது வேற ஒரு டிஃப்ரெண்ட் கலர் லைட்ஸாக பிரித்தோம்னா அதுக்கு பேர் டிஸ்பர்ஷன். உதாரணத்துக்கு ஒயிட் லைட்டை ப்ரிசம் வழியாக பாஸ் பண்ணும்போது நமக்கு 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸாக பிரியும் இல்லையா, வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான். ஓகே, ஸோ அது பேர் தான் டிஸ்பர்ஷன். ஸோ டிஸ்பர்ஷன் என்னன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஒயிட் லைட்டை பார்த்தீங்கன்னா கிளாஸ் ப்ரிசம் வழியாக வந்துட்டு அனுப்புகிறேன். இதில் அனுப்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்ஸ் வந்துட்டு இங்கே லைட் வரும்போது ஏர் மீடியமில் வருது. ஏர் மீடியம் வந்து ரேரர் மீடியம். ஸோ அதுலேருந்து வந்துட்டு இங்கே ப்ரிசம் அப்படின்ற டென்சர் மீடியம்குள்ளே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேர் டென்சர் ட்ராவல் ஆகும்போது ரிஃப்ராக்ட் ஆகும். ஸோ ரிஃப்ராக்ட் ஆகிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல எல்லா ஃப்ரீக்வன்சிஸுமே வந்துட்டு ஒயிட் லைட்குள்ளே 7 கலர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஃப்ரீக்வன்சியுமே வந்துட்டு ஒரே எல்லா கலர் லைட்டுமே ஒரே ஃப்ரீக்வன்சியில் இருக்காது. ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி லைட் வந்து அதிகமாக பெண்ட் ஆகும், லோ ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாக பெண்ட் ஆகும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வயலட் கலர் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்ட் ஆயிருக்கு, அதனால கீழே இருக்குது. ரெட் கலர் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கா, ஸோ கம்மியாக பெண்ட் ஆயிருக்கு. காரணம் என்ன, வயலட் கலருக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமாக பெண்ட் ஆகும், ரெட் கலருக்கு ஃப்ரீக்வன்சி கம்மியாக பெண்ட் ஆகும். ஓகே, ஸோ பெண்ட் ஆகிட்டு அவுட்புட்டில் வரும்போது 7 கலரில் வரும். மறுபடியும் வந்துட்டு இது ஒன்றும் சேர்க்க முடியாது. ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு வேறு டெக்னிக்கலாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காசிங் ரெட் லைட் டு பி ரிஃப்ராக்டர் லெஸ் தென் த ப்ளூ லைட் அப்படின்னா, ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ரெட் லைட் வந்துட்டு ப்ளூ லைட்டை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக என்ன பண்ணுது, ரிஃப்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள். ஸோ ரெட் லைட்டுக்கு ஃப்ரீக்வன்சி கம்மி, ஸோ கம்மியாக ரிஃப்ராக்ட் ஆகும். ப்ளூ லைட்டுக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமாக ரிஃப்ராக்ட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, the formation of a rainbow involves a reflection, refraction and dispersion and total internal reflection. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ரெயின்போ இன்வால்வ்ஸ் ரிஃப்ளெக்ஷன், refraction, dispersion and total internal reflection போட்டிருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, இது சிம்பிள். ஸோ ஒரு ரெயின்போ ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும், ரிஃப்ராக்ஷன் நடக்கணும், டிஸ்பர்ஷன் நடக்கணும், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும். 4 ஃபினாமினா ஒன்று சேரும்போது மட்டும்தான் ரெயின்போ ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பிக்கை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து ரெயின்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்றதான் இந்த பிக் சொல்லுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சன், இந்த சன்லேருந்து சன்லைட் வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப்லெட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்துட்டு லைட் வாட்டர் ட்ராப்லெட்டோட பட்ட உடனே இந்த சம் ஆஃப் த பார்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரிஃப்ளெக்டட் சன்லைட்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ இது என்னன்னா இந்த பார்ட் வந்துட்டு இந்த லைட்லேருந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு போயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே பார்ட்டு தென் ரிமைனிங் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்ட் ஆகி உள்ளே வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷன் பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க இல்லையா, இதெல்லாமே வந்துட்டு ரிஃப்ராக்ட் ஆனது. இது ரிஃப்ராக்ட் ஆகி உள்ளே வருது, இது ரிஃப்ராக்ட் ஆகி வெளியில் போயிருக்கு. ஓகே, ஸோ தென் ஒரே ஒரு 2 கான்ஸ்டன்டான விஷயம் மட்டும் எப்பவும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, எப்போவுமே வந்துட்டு லைட் ரேர் மீடியம் டு டென்சர் மீடியம் போகும்போது செங்குத்து கோட்டை நோக்கி போகும். செங்குத்து கோட்டுனா ஒன்றும் இல்லை, ஸோ நம்ம வந்து 2 மீடியமில் வந்துட்டு ஒரு மீடியம் டு இன்னொரு மீடியம் போகுது அப்படின்னா ரெண்டோட செப்பரேஷனில் இருக்குது பர்பெண்டிகுலர் ஒரு லைன் வரையும் இல்லையா. ஸோ ஆப்டிக்ஸ் படிச்சிருந்தா தெரியும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து ஆப்டிக்ஸில் ரிஃப்ளெக்ஷன்லாம் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இதை சொல்லுவேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி டென்சர் டு ரேர் மீடியம் போச்சு அப்படின்னா செங்குத்து கோட்டை விட்டு விலகி போகும். ஓகே, தட் மீன் அதை வந்து நார்மல் லைன் சொல்லுவோம், நார்மல் லைனை விட்டு விலகி போகும். ரேர் டு டென்சர்னா நார்மல் லைனை வந்து நோக்கி போகும். ஓகே, ரேர் டு டென்சர் போகும்போது நார்மல் லைன் டுவர்ட்ஸ் நார்மல் லைன் மூவ் ஆகும், டென்சர் டு ரேர் போகும்போது அவே ஃப்ரம் நார்மல் லைன் மூவ் ஆகும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏர் மீடியம், அதுலேருந்து ட்ராப்லெட்குள்ளே போகும்போது வாட்டர் மீடியம். ஸோ வாட்டர் மீடியம் வந்து டென்சர் தென் ஏர். ஓகே, ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டுவர்ட்ஸ் நார்மல் லைன் மூவ் ஆகும். ஸோ அதனால் ரிஃப்ராக்டாக என்ன பண்ணுன்னா வாட்டர் ட்ராப்லெட்குள்ளே வந்துடும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த பாயிண்டில் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ராக்ஷன் சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ இது ஓகே இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா
டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்களே இந்த பார்ட்டில் என்ன அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டியது. ஸோ இங்கே வந்து ரிஃப்ராக்ஷன் நடக்கல. ஓகே, இங்கே பட்ட லைட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே வந்திருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எப்பவுமே ரிஃப்ராக்ஷன் நடக்கிறப்போ ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு லைட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போகும்போது அந்த ரெண்டு மீடியமும் பிரிக்கிற அந்த செப்பரேஷன் லேயர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செப்பரேஷன் லேயரில் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளுக்கு மேலே வந்துட்டு லைட் ஹிட் ஆச்சு அப்படின்னா டோட்டலாக அந்த சேம் மீடியம்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகி உள்ளே வந்துடும், ரிஃப்ராக்ட் ஆகி வெளியில் போகாது. ஓகே, ஸோ அந்த ஆங்கிளுக்கு பேர் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே வந்து லைட் வந்து ஹிட் பண்ணும்போது கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமான ஆங்கிளை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு உள்ளே வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்களா, இங்கேருந்து ரிஃப்ராக்ட் ஆகி வெளியில் வருது. ஸோ வெளியில் வந்த லைட் வந்துட்டு அப்சர்வரை வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி போகுது. ஸோ இதான் இப்படி தான் வந்துட்டு அப்சர்வர் வந்துட்டு அதை பார்க்க முடியும், ரெயின்போ வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் திங். ஓகே, ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு சம் ஆஃப் த பார்ட், கொஞ்சம் ரிஃப்ராக்ஷன் ஆகி உள்ளே வந்து இங்கே டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அதுக்கு அடுத்து ரிஃப்ராக்ட் ஆகி வெளியில் போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இது கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ அதனால் கீழே இருக்க இந்த ரெட் லைட் வந்து ரீச் பண்ணியிருக்கு. இது கீழே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வயலட் கலர் ஃப்ரீக்வன்சி அதிகம் இல்லையா, ஸோ அதிகமாக பெண்டாக இருக்குது. ஓகே, ஸோ டென்சர் டு ரேர் போகும்போது செங்குத்து கோட்டை விட்டு விலகி போகும் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ நார்மல் லைன் அவே ஃப்ரம் த நார்மல் லைன் போகும் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு ஓகே இப்போ புரியலனாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம ரிஃப்ளெக்ஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக புரியும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வயலட் கலர் வந்துட்டு அதிகமாக பெண்டாகும், ஃப்ரீக்வன்சி அதிகம்ன்றனால. ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா யூசர் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் பிரிஞ்சு வந்துட்டு யூசர் ரீச் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெயின்போவை பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு ரெயின்போ ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு எப்படி நடக்குதுன்ற ஒரு சிம்பிளான ஒரு பிக். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லைட் ரெயின் ட்ராப் வந்துட்டு ஹிட் பண்ணதுக்கப்புறம் இந்த லைட் ரே இங்கே லைட் ரே ஸ்ட்ரைக்ஸ் ரெயின் ட்ராப் அதான் சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்துட்டு உள்ளே போயிட்டு ரிஃப்ராக்ட் ஆகும், ரிஃப்ராக்ட் ஆகி உள்ளே போயிட்டு ரிஃப்ளெக்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரே ஒரு எப்போவுமே வந்துட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா ரெயின்போவில் ரெண்டு டைப் ஆஃப் ரெயின்போ இருக்குது, ப்ரைமரி ரெயின்போ, செகண்டரி ரெயின்போ அப்படின்னு. ப்ரைமரி ரெயின்போ எதனால் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா வாட்டர் ட்ராப்லெட்குள்ளே என்ட்ராக லைட் ரே ஒரே ஒரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்தது அப்படின்னா ப்ரைமரி ரெயின்போ ஃபார்ம் ஆகும். ரெண்டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா செகண்டரி ரெயின்போ ஃபார்ம் ஆகிடும். ஓகே, செகண்டரி ரெயின்போ எப்போவுமே ப்ரைமரி ரெயின்போவுக்கு மேலே இருக்கும், ரொம்பவே உயரத்தில். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்டான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு சிம்பிளான பிக். இந்த லைட்டே உள்ளே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு மறுபடியும் ரிஃப்ராக்ட் ஆகி வெளியில் போக போகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஃபினாமினா. ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைட் வந்துட்டு இங்கே வந்துட்டு ரிஃப்ராக்ட் ஆகி உள்ளே வந்திருக்கு. உள்ளே ஆகிட்டு இது வந்து டிஸ்பர்ஷன் ஒன்றும் கிடையாது. ஒரு லைட்டு வந்துட்டு வேறு சப்சீக்வன்ஸ் தான் பிரிஞ்சது அப்படின்னா அதுதான் வந்து டிஸ்பர்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட் 7 கலராக பிரிஞ்சிருக்கு, இது டிஸ்பர்ஷன். ஓகே, இங்கே பிரிஞ்சு வந்துட்டு போயிருக்கு இல்லையா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில் வருது. ஸோ இங்கே வந்து யூசர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களால ரெயின்போ பார்க்க முடியும். ஓகே, ஸோ இது என்னன்னா ரெயின்போ பார்க்க தேவையான 7 ஸ்டெப்ஸு. ஸோ த லைட் ஃப்ரம் த சன் ஸ்ட்ரைக்ஸ் ரெயின் ட்ராப். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ரெயின் ட்ராப்ஸ் வந்துட்டு ரெயின் ட்ராப் என்ன பண்ணுது அப்படின்னா சன்லைட் ஹிட் பண்ணுது, அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்ம முன்னாடி இந்த இதை கவனிங்க. ஸோ சாரி இந்த தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரிஃப்ளெக்டர் சன்லைட்டை கவனிங்க. ஓகே, ஸோ இதில் கொஞ்சம் ரே மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகி போயிருக்கு இல்லையா. ஸோ இதைத்தான் வந்துட்டு அங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதைத்தான் வந்துட்டு ரிஃப்ளெக்டர்னு சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுச்சு, ரிமைனிங் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு த ரெஸ்ட் ஆஃப் த லைட் இஸ் ரிஃப்ராக்டட். ஸோ ஒன்றும் இல்லை, கொஞ்சம் லைட் வந்து மிச்சம் இருக்கிற லைட் வந்து ரிஃப்ராக்ட் ஆகி உள்ள வாட்டர் டாப்லெட்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒயிட் லைட் ஸ்பிளிட்ஸ் இன்டூ காமன் அண்ட் கலர்ஸ். ஸோ ஒன்றும் இல்லை, உள்ளே போனதுக்கப்புறமா கண்டிப்பாக எல்லா ஃப்ரீக்வன்சியும் எல்லா வேவுக்கும் ஒரே ஃப்ரீக்வன்சி இல்லை, அதனால் கண்டிப்பாக வந்துட்டு தனித்தனி பாத்வேல பிரிஞ்சிடும். ஸோ அதனால் டிஸ்பர்ஷன் நடக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் டிஸ்பர்ஷன் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைட் இஸ் ரிஃப்ளெக்டட் டியூ டு த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டை ஹிட் பண்ணும்போது கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமான ஆங்கிளில் ஹிட் பண்ணுது. ஸோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைட் இஸ் ரிஃப்ளெக்டட் அகைன் as it leaves ரெயின் ட்ராப். ஸோ ரெயின் ட்ராப் லீவ் பண்ணும்போது ரெயின் ட்ராப் வந்து வாட்டர் மீடியம், டென்சர் மீடியம், ஏர் வந்துட்டு வெளியில் வரும்போது ஏர் தான். ஓகே, ஸோ ஏர் பார்த்தீங்கன்னா ரேர் மீடியம். ஸோ டென்சர் டு ரேர் போகும்போது கண்டிப்பாக ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ஓகே, லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் வரும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கலர்ஸும் ஒன்று சேர்றதுக்கு எந்த ஒரு சோர்ஸஸுமே அங்கே இருக்க போகிறது இல்லை. ஸோ அதனால் மறுபடியும் வந்துட்டு டிஸ்பர்ஷன் ஆகி தான் வரும். ஓகே, ஸோ கலர்ஸ் ஆஃப் ஃபர்தர் டிஸ்பர்ஸ்டு அப்படின்னா ஸோ ஒன்றும் இல்லை. இப்போது இந்த பிக்கை கவனிங்களேன். ஸோ இந்த லாஸ்ட் லைனை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த பாயிண்ட் ஆல்ரெடி இந்த பாயிண்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரேரர் டு டென்சர் வந்திருக்கா, அங்கே பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக
ரேர் டு டென்சர் வரும்போது ஹை ஃப்ரீக்வன்சி லைட் அதிகமாக பெண்ட் ஆகும், லோ ஃப்ரீக்வன்சி கம்மியாக பெண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு தடவை டிஸ்பர்ஷன் நடந்து 7 கலர்ஸும் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. தென் வந்துட்டு இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கலரும் ஒவ்வொன்றும் விட்டு ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் டிவியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே ஒரு தடவை டிஸ்பர்ஷன் நடந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டிஸ்பர்ஷன். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா 7 கலரும் மறுபடியும் பெண்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணும், மறுபடியும் தனித்தனியான பாத்வே எடுக்கும். ஸோ இன்னும் அதிகமாக டிவியேட் ஆகும். ஓகே, ஸோ அதை தான் வந்துட்டு மறுபடியும் டிஸ்பர்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இதான் வந்து 7 ஸ்டெப்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ டைப்ஸ் ஆஃப் ரெயின்போ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரைமரி ரெயின்போ, இது செகண்டரி ரெயின்போ. ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ பிரைமரி ரெயின்போனா ஒன்றும் இல்லை. ஸோ இது இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ சன்லைட் ஹிட் பண்ணி ஒரு ரிஃப்ராக்ஷன், அடுத்து ஒரு டோட்டல் ரிஃப்ராக்ஷன், மறுபடியும் ரிஃப்ராக்ஷன். ஸோ நடந்து லைட் வந்து யூசர் ரீச் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா ரெட் லைட் வந்து 42 டிகிரியில் ரீச் பண்ணுது அப்சர்வரோட ஐஸை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே உள்ள ட்ராப்லேருந்து வயலட் லைட் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி ஆங்கிளில் ரீச் பண்ணுது. ஸோ ஓகே, ஸோ இது இந்த ஆங்கிள் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அப்புறமா சொல்கிறேன். பட் இப்போ வந்துட்டு இது இந்த மாதிரி ஃபினாமினா நடக்கும்போது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை கவனிங்க. இங்கே டோட்டல் இன்டர்வல் ரிஃப்ளெக்ஷன் எத்தனை தடவை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் இன்டர்வல் ரிஃப்ளெக்ஷன் 1 நடந்திருக்கு. ஸோ இப்படி ஒரு ரிஃப்ளெக்ஷன் மட்டும் நடந்ததுன்னா பிரைமரி ரெயின்போ ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் ஏன் முக்கியம்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்டரி ரெயின்போ. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் ட்ராப்லெட்லேருந்து வந்ததில் வயலட் லைட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு அப்சர்வ் ரீச் பண்ணியிருக்கு. அதே மாதிரினா செகண்ட் ட்ராப்லெட்டில் ரெட் கலர் லைட் ரீச் பண்ணியிருக்கு அண்ட் வயலட்டும் வந்துட்டு ரீச் பண்ணியிருக்கு. பட் அவே ஃப்ரம் சம் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா இது 50 டிகிரி, இது 53 டிகிரியில் ரீச் பண்ணியிருக்கு. ஓகே, தென் இதில் ஒரே ஒரு விஷயம் கவனிங்க. என்ன அப்படின்னா ஜஸ்ட் எத்தனை டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் வந்துட்டு இந்த ரீஜனில் என்டர் ஆகிட்டு இங்கே போயிட்டு ஒரு ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு, மறுபடியும் இங்கே போய் ஒரு ரிஃப்ளெக்ஷன். ஸோ 2 டோட்டல் இன்டர்வல் ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு. இது ரெண்டாவது டாப்லெட்டில் பார்த்தீங்கன்னா 2 டோட்டல் இன்டர்வல் ரிஃப்ளெக்ஷன், இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஒரு டாப்லெட்டில் 2 டோட்டல் இன்டர்வல் ரிஃப்ளெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா செகண்டரி ரெயின்போ ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஏன் வந்துட்டு இந்த ஆங்கிள் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பிரைமரி ரெயின்போ வந்துட்டு எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அப்சர்வரை ரீச் பண்ணுற லைட் வந்துட்டு மேக்ஸிமம் டீவியேஷன் ஆங்கிளே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவர் அப்சர்வரோட ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஹாரிசான்டல் பிளேன் அந்த லைன் இருக்கு இல்லையா, அதுக்கும் அந்த லைட் ரீச் பண்ணுறதுக்கும் இடையில இருக்க ஆங்கிள் மேக்ஸிமமே 50 டிகிரி தான் இருக்கும். ஓகே, அதிகபட்சமே போனால் 50 டிகிரி கம்மியாக தான் மேக்ஸிமம். ஸோ ரேராக தான் வந்துட்டு 50 டிகிரிலாம் ரீச் பண்ணும். முக்கால்வாசி டைம் பார்த்தீங்க அப்படின்னா 50 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, ஸோ the primary rainbow is produced by the one internal reflection. So the second rainbow arises from the two internal reflection. So already சொன்னா இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி ரெயின்போ ஒரே ஒரு இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், அதனால ப்ரொடியூஸ் ஆகுது. செகண்டரி ரெயின்போ 2 இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The ray exits the drop at an angle of 50 degrees. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா மேக்ஸிமாவே வந்துட்டு 50 டிகிரி ஆங்கிள் அதிகபட்சமே, அதுக்கும் கீழே இருக்கலாம். ஓகே, 42 டிகிரி 40 டிகிரி இந்த ஸ்லைட்லாம் பாருங்கள். ஸோ இந்த ஸ்லைடில் ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி ரெயின்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி 42 டிகிரி இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ரெயின்போ தான். ஓகே, ஸோ இதில் 50 டிகிரி ரீச் பண்ணியிருக்கேன், மேக்ஸிமம் 50 டிகிரி போகலாம் பிரைமரியில். ஓகே, ஸோ ஃபார் த செகண்டரி ரெயின்போ அண்ட் exit the drop at an angle of 50 degrees for the secondary rainbow and the rays exit the drop at an angle of so ஒரே ஒரு விஷயம். ஸோ இந்த 50 டிகிரி அப்படின்றது செகண்டரி ரெயின்போ. ஓகே, பிரைமரி ரெயின்போ கிடையாது. ஸோ செகண்டரி ரெயின்போக்கு ஸோ ஒரே ஒரு சின்ன திருத்தம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்டரி ரெயின்போக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக வந்துட்டு 50 டிகிரி போகலாம். ஓகேவா? தென் அண்ட் த ரேஸ் எக்ஸிட் த ட்ராப் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 42 டிகிரிஸ் ஃபார் த பிரைமரி ரெயின்போ. ஓகே, ஸோ பிரைமரி ரெயின்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமே 42 டிகிரி தான் போகணும். ஓகே, ஸோ செகண்டரி ரெயின்போக்கு அதிகபட்சம் 50 டிகிரி வரைக்கும் போகலாம் அண்ட் பிரைமரி ரெயின்போக்கு 42 டிகிரி வரைக்கும் தான் போகணும். ஸோ அப்படின்னா தான் வந்துட்டு பிரைமரி ரெயின்போ ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி ரெயின்போக்கும் செகண்டரி ரெயின்போக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, பிரைமரி ரெயின்போவில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் டு பாட்டம் பார்க்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் லைட் இருக்கும், அடுத்து வந்துட்டு கீழே ஆரஞ்சு ப்ளூ அந்த மாதிரி ஆரஞ்சு எல்லோ, தென் அப்படியே கீழே வந்து கீழே கடைசியில் வயலட். ஓகே, அண்ட் செகண்டரி ரெயின்போவில் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் எடுத்தோடனே வந்துட்டு ப்ளூ வயலட் இந்த மாதிரி இருக்கும், பாட்டமில் தான் வந்துட்டு ரெட் இருக்கும். ஓகே, ஸோ பிரைமரியில் டாப்பில் ரெட்டு, கீழே வந்துட்டு ஹை ஃப்ரீக்வன்சி லைட் வயலட்டு ப்ளூலாம் இருக்கும். அதே மாதிரி செகண்டரியில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்துட்டு ப்ளூ வயலட்லாம் இருக்கும், பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் மாதிரியான லைட்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் ரெயின்போ பிக்சர். ஸோ ஒன்றும் இல்லை,
இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி ரெயின்போ, இது பார்த்தீங்கன்னா செகண்டரி ரெயின்போ. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட் மூவ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இதில் இங்கே ஒரு ரெயின்போ தெரியுது, அதே மாதிரி இங்கே ஒரு ரெயின்போ தெரியும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே தெரியுது இல்லையா? ஸோ இதுதான் வந்துட்டு செகண்டரி ரெயின்போ. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஸோ இது வந்துட்டு ரெயின்போ ஆர்க்குன்னு கொடுத்துருக்காங்க, ஒன்றும் இல்லை. ஸோ ரெயின்போ ஆர்க்குனா சர்க்கிளில் வந்துட்டு நம்மளோட ஒரு சின்ன செக்ஷன் ஆர்க் லென்த் இருக்கு இல்லையா? சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு சின்ன செக்ஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்க். ஓகே. ஸோ அதே தான் இங்கேயும் ஒரு ஆர்க் மாதிரியான ஷேப்பில் ரெயின்போ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன கொஷின். ஓகே. ஸோ பட் இட்ஸ் ஓகே. ஸோ இது வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தென் கடைசி ஓகே நம்மளோட ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் பிக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்போ ஓரியனான முக்கால்வாசி டேட்டா வந்துட்டு கவர் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இதான் வந்துட்டு ரெயின்போ ஃபார்மேஷனுக்கு பின்னாடி இருக்க ஃபிசிக்ஸ் அப்படின்றது. ஓகே. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் இப்போ புது புது கான்செப்ட்ஸாக பார்க்கலாம் ஆப்டிக்ஸில். ஓகே. ஸோ ஆப்டிக்ஸ் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸாக கவர் பண்ண போகிறோம். ஓகே ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சின்ன கொஸ்டின் என்ன அப்படின்னா, why is the appearance of the sky in large industrial cities is different from villages? ஸோ என்ன அப்படின்னா பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் இருக்கிற ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அங்கே இருக்கிற ஸ்கை வந்துட்டு நார்மல் வில்லேஜ் சைடில் இருக்க ஸ்கை இருக்கிற மாதிரி இருக்காதான். அதாவது பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் நிறைய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிலாம் இருக்கிற ஒரு பெரிய சிட்டி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஏரியாக்களில் அர்பன் சைடு அங்கே மாதிரி ஏரியாவில் ஸ்கையோட கலர் வேறு மாதிரி இருக்குமா? எப்படின்னா கம்பேர் பண்ணும்போது வில்லேஜ் சைடில் இருக்க ஸ்கை. ஸோ இது ஒரு கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆனால் வந்து ஸோ இதுக்கான ஆன்சர் தெரியலான்னு பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.